இஸ்ரவேலின் பரிசுத்தராயிருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாயிருக்கிறதை உனக்குப் போதித்து, நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லதை எடுத்துக் காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் தன் இருதயமாகிய பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாததை எடுத்துக் காட்டுகிறான். இருதயத்தின் நிறைவினால் அவனவன் வாய் பேசும். உன்னை ஒரு கன்னத்தில் அறைகிறவனுக்கு மறு கன்னத்தையும் கொடு. உன் அங்கியை எடுத்துக் கொள்ளுகிறவனுக்கு உன் வஸ்திரத்தையும் எடுத்துக்கொள்ள தடை பண்ணாதே. உன்னிடத்தில் கேட்கிற எவனுக்கும் கொடு. உன்னுடையதை எடுத்துக் கொள்ளுகிறவனிடத்தில் அதை திரும்ப கேளாதே. என் அன்பு பிள்ளையே, இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாயிருக்க நான் தரும் வாக்குத்தத்தம் இது. கர்த்தர் உன் நம்பிக்கையாயிருந்து உன் கால் சிக்கிக் கொள்ளாதபடி காப்பார். நீதிமொழிகள் அதிகாரம் 3 வசனம் 26. ஒவ்வொருவர் இருதயத்திலும் பரிசுத்தம் வேண்டும். நான் உங்களுக்குச் சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிறவனும் தன் இருதயத்தில் அவளோடே விபசாரம் செய்தாயிற்று. மத்தேயு 5 அதிகாரம் 28 வசனம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் விபச்சாரம் செய்தால்தான் பாவம். ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் இருதயத்தில் நினைத்தாலே பாவம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்ந்தவர்களுக்கு தேவனுடைய கற்பனை கட்டளையை கைக்கொண்டு வாழ்ந்தால் கானான் தேசம்தான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது. ஆனால் புதிய ஏற்பாட்டு கால பரிசுத்தவான்களுக்கு நித்திய ஜீவன் கொடுப்பேன் என்று கூறியுள்ளார். இயேசுவோடு நித்தியமாய் வாழ வேண்டுமென்றால் இந்த பூமியில் பார்வையிலும் நடக்கையிலும் இருதயத்திலும் பரிசுத்தமாக ஜீவிக்க வேண்டும். அப்பொழுது மட்டுமே இயேசு தம் வருகையில் சேர்த்துக் கொள்வார்.